இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ, நாங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களையும் நீர் திறந்து கொடும் சுவாமி. இம்மைக்காக மாத்திரம் அல்ல கர்த்தாவே, நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிப்பதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தும் சுவாமி. எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேறட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 115 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். எத்தனை ஒரு அருமையான, நம்மை ஊக்குவிக்கும்படியான, நமக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம்தான் இது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நினச்சிருக்கிறாருனால என்ன அர்த்தம்? அந்த நினைவு நம்முடைய நினைவுகளாக இருக்கிறார் என்பதே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களையும் என்னையும் நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம். தாவீது சொல்கிறார் அல்லவா, வானத்தையும் வானாதி வானங்களையும் வான மண்டலத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நீர் மனுஷனை நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். யோசித்து பாருங்கள், இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டு வருகிற என் தேவனுக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். வானாதி வானங்கள் கொள்ளாத இயேசு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன், சகல அதிகாரங்களையும் உடைய தேவனுக்கு உங்களையும் என்னையும் நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம், நாம் எம்மாத்திரம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்காக? உலகத்தில் உள்ள இவ்வளோ அந்த சராசரங்கள் அனைத்தும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். எல்லா வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும், அதே போல் நீர்நிலைகளில் உள்ள எல்லாமும் சகலமும் யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாவற்றிலும் அனுபவித்து அவைகளெல்லாம் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இவற்றையெல்லாம் உண்டாக்கினார், இவற்றையெல்லாம் உண்டாக்கினார். ஆனால் நாம் தான் என்ன செய்துவிட்டோம்? தேவ மகிமையை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இழந்து போன மகிமையை மறுபடியும் நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக நமக்கு ஒரு புதிய வழியை அவர் திறந்து கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதன் மூலமாய், தன்னுடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாய் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரத்தை செலுத்தி நம்மை மறுபடியுமாக மீட்டு கொண்டார். காரணம், நம்மீது அவர் எப்பொழுதும் நினைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போ நம்ம பிள்ளைகளை நாம் மறக்கிறது கிடையாது. அவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் ஆனாலும் கூட நாம் நினைக்கிறோம், அவனுக்கு அது பிடிக்குமே, இது பிடிக்குமே, எப்படி இருக்கிறானோ, ஐயோ குடும்ப வீட்டில் இவ்வளோ செல்லமாக வளர்ந்த பிள்ளை ஆயிற்றே, போகின்ற இடத்துல அது எப்படி இருக்குது? ஒரு பெற்றோருக்கு எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை குறித்த ஒரு கரிசனை இருந்து கொண்டே இருக்கும், நினைவு இருந்து கொண்டே இருக்கும்.
இப்பொழுதெல்லாம் உலக சூழ்நிலைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது, போர் மேகங்கள்லாம் வரும் பொழுது நிறைய பெற்றோர்கள்லாம் கவலைப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை அந்த நாட்டில் இருக்கிறானே, இந்த நாட்டில் இருக்கிறானே, அங்கே போர் மேகமாக இருக்கிறதே, எப்படி இருக்கிறார்களோ, போகின்றார்களோ. அந்த பிள்ளைக்கு பிள்ளையெல்லாம் இருந்தால் அது பிள்ளைகளும் பெரிதாக இருக்கும். ஆனாலும் அந்த பெற்றோருக்கு அந்த பிள்ளைகளின் மீது ஒரு அக்கறை, ஒரு கரிசனை, அவர்கள் நினைவாகவே இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை போல தாய்க்கும் தந்தைக்கும் மேலாக நேசிக்கிற நம்முடைய தேவன், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் நம்மை நினைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம கஷ்டப்படுறோன்னு சொன்னால், ஒரு பிள்ளை கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் முதலாவது உதவிக்கு போய் நிற்பது அதனுடைய பெற்றோராகத்தான் இருக்கும். அதை போல தான் நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்துவர்களாக இருப்பதனால் அல்ல. எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம், அதனால் கிறிஸ்துவர்கள். அதுக்காக மற்றவங்கள்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் அல்லவா? எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு சிலர் அதை புரிந்து கொண்டோம், ஒரு சிலருக்கு கர்த்தர் இன்னும் அதை வெளிப்படுத்தவில்லை. அவ்வளவு தான், அவர்களுக்கு இன்னும் அந்த வெளிச்சம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் எல்லோர் மீதும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எல்லோருக்காகவும் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாஸ்தவம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். என்ன அருமையான வாக்கு தத்தங்கள், வசனங்கள். அதற்காக தான் சொல்வது, நாம் பைபிளை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கும் பொழுது, நீங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் யார்? சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? 115:15 சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒன்று போதாதான் நமக்கு? சில நினைப்போம், நம்மளை நினைக்க ஆளே இல்லையே, என் மேலே கரிசனை கொள்ள யாருமே இல்லையே, என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லையே. இப்படியாக நினைத்து கவலைப்படுபவர்கள் நம்மில் எத்தனை பேர்? எவ்வளவோ நன்மையான காரியங்களை எல்லாம் நான் செய்தேன், ஆனால் இப்பொழுது அவர்களெல்லாம் வளர்ந்து விட்டார்கள், அவர்களெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அதை நினைத்து பார்ப்பதில்லை. என்னால் தான் அவர்கள் உயர்ந்தார்கள் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை. என்னை விசாரிப்பதும் இல்லை, என் மீது அக்கறை செலுத்துவதும் இல்லை. இப்படியாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமே. எனக்கு விரோதமாய் அவர்களை எவ்வளோ காரியங்கள் செய்தாங்க, அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லையே. ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்லி அவனிடம் விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே. ஏன் இப்படியாக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து விசாரிப்பதற்கு, அரிசரையாக பேசுவதற்கு ஒருவரும் இல்லையே. நான் தனித்து விடப்பட்ட மரமாக இருக்கின்றேனே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இப்படியெல்லாம் என்னை கலங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லவா? நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். மனுஷன் வந்து நமக்கு அதை ஷேர் பண்ணுவானா? மனுஷன் வந்து அதுக்கு நமக்கு விடுதலை கொடுப்பானா? பார்க்க வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், ஒருபோதும் தள்ளாட விட்டார். யார் அவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை ஒரு பொழுதும் அவர் தள்ளாட விட்டார். வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும், எது வந்தாலும் நம்மை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை விசாரிக்கிறவராயிருந்து எந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, யார் மூலமாய் உதவி கிடைக்க வேண்டுமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து சரியாய் நமக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமோ அதை அந்த நாளிலே கரெக்டாக கிடைக்க செய்வார்.
அவருடைய பாதத்திலே நாம் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கும் பொழுது, அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம், எப்படி அவர் நம்மேல் நினைவுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறது, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும், நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யார் சொல்வது? யோசேப்பு சொல்கிறார். யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றார். அந்த சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரன் சுயம்பாகி 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. அப்போ அந்த கனவு என்னன்னு தெரியாமல் அவங்க கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது யோசேப்பு அந்த கனவுக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றான். அவன் என்ன விளக்கம் கொடுத்தான்னா அது அப்படியே நிறைவேறுகின்றது. பானபாத்திரக்காரன் விடுதலையாக்கப்பட்டான், ஆனால் சுயம்பாகி அவன் தூக்கில் இடப்பட்டான் என்று சொல்லி, மரண தண்டனை விதிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ தான் இவன் சொல்கிறாரு, யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன்ட்ட, நீ எப்படி விடுதலை ஆகி விடுவாய்? அந்த மாதிரி போகும்பொழுது என்னை நினைத்து பார்வோன்ட்ட சொல்லு, இவன் ஒரு தப்பும் பண்ணாமல் வீண் பழி சுமத்தப்பட்டு தான் இங்கே சிறைச்சாலையில் இடைக்கின்றான், ஆகவே அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணு என்று சொல்கிறான். என்னை நினைத்து பார்வோனிடம் அதை சொல், தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு சொல் என்று. ஆனால் இவன் போனவன் தான் கம்ப்ளீட்டாக மறந்தே போயிட்டான். அதே ஆதியாகமம் 40:23 சொல்கிறது, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், கஷ்டப்படும் பொழுது உதவி கேட்டு வருவாங்க, ஆனால் செய்த உதவியை அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. நாம் ஒரு உதவி என்று போனோம் என்று சொன்னால் அவர்கள் அதை உதாசீனப்படுத்துவார்கள், நிர்விசாரமாக இருந்து விடுவார்கள். நமக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளாரையும் பார்க்கிறோம், தொழில் ரீதியாக பார்க்கிறோம், ஏன் ஊழியத்தின் மூலமாகவும் கூட பார்க்கின்றோம். நம்மால் உயர்த்தப்பட்டவர்கள், நம்முடைய ஆலோசனை கேட்டு நடந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது நமக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது என்ன செய்வதில்லை? கண்டுகொள்வதே இல்லை. அப்படி தான் இங்கே பார்க்குறோம். பானபாத்திரக்கார தலைவன் அந்த விடுதலையாடி போன பிறகு யோசேப்பை மறந்து போனான். அவன் மறந்துட்டான். 41ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அது ஒரு சொப்பனம். 2 வருஷம் சென்ற பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? விடுதலை ஆகி போய் 2 வருஷமாக அவன் யாரை நினைக்கல? யோசேப்பை நினைக்கவே இல்லை. யோசிப்பு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோ இன்றைக்கி பார்வன்ட்டு இந்த செய்தி வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும்னு. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம், பிறகு அவனுக்கு நம்பிக்கையே போயிருந்திருக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் நன்மை பெற்றுக்கொண்டவன் என்னை மறந்தே போய்விட்டான். அவன் மறந்து விட்டான், ஆனால் கர்த்தர் அவனை நினைத்தார். கர்த்தர் அவனை நினைத்தார். எப்படி நினைத்தார்? எதன் மூலமாய் பானபாத்திரக்காரன் விடுதலையாகி போனானோ அதே வழியிலே இவனை விடுதலையாக்கும்படியாக இப்பொழுது பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கின்றார். அந்த சொப்பனத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. அங்கே எல்லார்ட்டையும் கேட்குறான். பார்வோன் எல்லாரையும் அவன் கேட்குறான். யாரெல்லாம் சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் அங்கே உள்ள எல்லா அறிவியலாளர்களையும் கூப்பிட்டு, ஏன் கனவுக்கு என்ன விளக்கம்? 7 நல்ல பசு வந்தது, அதற்கு பிறகு 7 மெலிந்த தோலுமான உள்ள பசுக்கள் இது என்ன செஞ்சிருச்சு? அந்த கொழுத்த பசுக்களை விழுங்கி விட்டது. இதோடைய அர்த்தம் என்ன தெரியல. அதற்கு பிறகு நல்ல நெற்பயிர்கள் விளைந்து வந்ததை அவன் கண்டான். ஓங்கி வளர்ந்த நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. 7 செழுமையான கதிர்கள். ஆனால் அப்புறம் என்னாச்சு? சாவியானதும் தீந்ததுமான வேறு 7 கதிர்கள் முளைத்து அந்த செழுமையான கதிர்களை விழுங்கிவிட்டது. இவனுக்கு அர்த்தம் புரியலை, கேட்குறான், ஒருத்தருக்கும் அது தெரியலை. அப்பொழுது தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ நான் தவறு செய்து விட்டேன்.
இப்படியாக என்னுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்த ஒருவன் அங்கே இருக்கின்றான். அவன் சொன்ன காரியம் அப்படியே நிறைவேறியது. அவனை அழைத்து கொண்டு வந்து விளக்கம் கேட்போம். அவன் மறந்தாலும் தேவன் மறக்கவில்லை. ஏற்ற காலத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அதே சொப்பனத்தை கொடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்கும்படியாக யோசேப்பை வரவழைத்து, இவன் கொடுத்த விளக்கம் சரியாக இருந்தபடியால் என்ன நடந்தது? அந்த எகிப்து தேசத்திற்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னும் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லையே, எவ்வளோ நல்லா தான் செய்கிறேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சின்சியராக இருக்கேன், ஆனால் முன்னேற்றமே இல்லையே. கவலைப்படாதீர்கள். எத்தனையோ நன்மையான காரியங்களை பெற்றவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என் பிள்ளைகளுக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்னையோ விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. எல்லோரும் செய்த உதவியை மறந்து போய்விட்டார்கள். கவலைப்படாதீர்கள். அவர்கள் மறக்கலாம், காலம் போகலாம், ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது என் தேவன் அதை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். பானபாத்திரக்காரன் மறந்து போனாலும் தேவன் யோசேப்பை நினைவு கூர்ந்ததினால் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலமாய் அதற்கு விளக்கம் கொடுக்கும்படியாய் அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை நினைவு கூற வைத்து அதன் மூலம் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த தேவன் இன்றைக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் வேதம் சொல்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார். அதே போல் மற்றொரு சம்பவம், எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். எஸ்தர் ராஜாத்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அதில் என்ன இருந்ததுன்னா 2வது 3வது வசனங்கள், அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? அந்த காலத்தில் வாசற்காவலில் இருக்கிற 2 பேர் எப்படியாவது இந்த அரசனை கொன்று போட வேண்டும் என்பதற்காக சதி திட்டம் தீட்டப்பட்ட அந்த செய்தியை அங்கு இருந்த மொர்தெக்காய் ராஜாவுக்கு அறிவித்தான் என்று வாசிக்கப்பட்டது. அப்போ வாஸ்த உடனே தான் 3வதாக, அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய தேவன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எப்பொழுது நம்ம சொல்கிறோம், எங்கே நினைக்கிறாருங்க, என்ன பிரயோஜனங்க, என்ன செய்து என்ன பிரயோஜனம், என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், இறக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், இவ்வளோலாம் நன்மை செய்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லையே. எவ்வளோ நன்மையான காரியத்தை செய்து அதை நினச்சே பார்க்கலையே, அதற்கு ஏற்ற பிரதிபலன் எனக்கு கிடைக்கவே இல்லையே. இப்படியாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற நமக்காகத்தான் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டது. அங்கே மொர்தெக்காய் அவர்கள் போட்ட அந்த சதி திட்டத்தை அரசனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய லைஃப்பையே அவர் காப்பாற்றி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அதற்கு பிரதி உபகாரமாக அவனுக்கு எதுவுமே செய்யப்படவில்லை, உடனே செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி செய்யாமல் இருந்தாலும் இவன் செய்த நல்ல காரியத்தை என் தேவன் மறக்கவில்லை. அவர் அதை நினைவுபடுத்தும்படியாக எந்த நேரத்தில் அதை நினைவுபடுத்த முடியுமோ, எப்பொழுது அதை நினைவுபடுத்தினால் அது மிகுந்த மேன்மையாக இருக்குமோ அந்த சமயத்திலே தேவன் அதற்கேற்ற பலனை கொடுப்பார். அதை மறந்துடாதீங்க. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஏற்ற பலன் உடனே வராது. உடனே வந்தால் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், உடனே வராது. அப்போ யோசேப்பை குறித்து அவன் விடுதலை ஆன உடனே போய் பானபாத்திரக்காரன் அரசன்ட்ட சொல்லியிருந்தா அரசன் அப்படியாப்பா என்று விடுதலை செய்திருப்பான்.
யோசேப்பு என்ன செய்திருப்பான்? ரொம்ப சந்தோஷமாக சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து வேறு எங்கேயாவது போயிருப்பான். அல்லன்னு சொன்னால் சரி நம்முடைய சகோதரர்களிடமே நம்முடைய தகப்பனிடமே நான் போவோம் என்று போயிருப்பான். அவனுடைய வாழ்க்கையே வெறுமையானதாக போயிருந்திருக்கும். மறக்க வைத்ததும் தேவன்தான், ஏற்ற வேளையிலே ஞாபகப்படுத்தியதும் தேவன்தான், அதற்கேற்ற பலனை கொடுத்ததும் தேவன்தான். அதே போல தான் இங்கே இந்த இடத்திலும் அவன் சொல்லி அந்த அரசனுடைய உயிரை காப்பாற்றியதற்காக உடனே அவனுக்கு எந்த காரியமும் செய்யப்படவில்லை, எதுவும் வெகுமதி கொடுக்கப்படவில்லை, அவனை பாராட்டவில்லை. ஆனால் நேரம் சரியானதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் பண்ணி அந்த புஸ்தகத்தை வாசிக்க வைத்து அதில் உள்ள சம்பவத்தை கொடுத்து கேட்குறாரு, இவனுக்கு இதற்கு ஏதாவது வெகுமதி கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி கேட்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அவனுக்கு எதுவுமே எந்த கனமும் மகிமையும் அவனுக்கு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆமான் உள்ள வரான். ஏன்னா அவன் தான் எப்படியாவது இந்த மொர்தெக்காயையும் அவன் குலத்தையும் முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும் என்று பெரிய திட்டத்தோடு வந்தவன். அவன் உள்ளே வந்து ராஜாவிட்ட போன உடனே ராஜா கேட்குறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இவன் நினச்சிட்டான், ராஜாவுக்கு நம்மை தவிர வேற யார் இருக்கிறார், ஆக நம்மை கனம் பண்ணுவதற்கு தான் நம்முடைய விருப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லி அவன் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க, ராஜா வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும், கிரீடம் சூட வேண்டும், ராஜா ஏறி செல்லுகின்ற அந்த கழுதையின் மேல் ஏறி செல்ல வேண்டும், இப்படியெல்லாம் சொல்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அதே போல் ஒருவன் என்ன செய்யணும்? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவன் இப்படித்தான் கனம் பண்ணப்படுவான் என்று ஒருவன் முன்கூட்டியே சொல்லி கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் அவன் சொல்கிறான். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு? நீ சொன்ன பிரகாரம் அப்படியே போய் மொர்தெக்காய்க்கு செய். யாரை விழத்தட்ட வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் மூலமாகவே அவன் எதிரி என்று கருதிய அந்த மொர்தெக்காயை உயர்த்தும்படியாக கர்த்தர் அந்த இடத்தில் திட்டத்தை மாற்றி கொடுத்தார். முன்பே கனம் பண்ணி இருந்தால் ஏதோ கொஞ்சம் வெகுமதி வாங்கிவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது? யார் எதிர்த்து வந்தார்களோ, யார் இவனை விழத்தட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ, யார் இவன் குலத்தையே அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அவன் மூலமாகவே இவன் கனமடையும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதற்கு கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவு தான். செய்த நன்மைக்கேற்ற பலன் இப்பொழுது அவனுக்கு கிடைக்கின்றது. கர்த்தர் அவனை நினைத்தார், மொர்தெக்காயின் செயலை நினைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும், அது சிறியதோ பெரியதோ, கர்த்தர் நினைத்திருக்கிறார். உடனடியான நன்மை உங்களுக்கு, உடனடியான வெகுமதி, உடனடியான அங்கீகரிப்பு கிடைக்காமல் போகலாம். கவலைப்படாதீர்கள், அதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இந்த செயலை நினைவு கூர்ந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக அதை வைத்திருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி யோசேப்பை ஆசீர்வதித்தாரோ, எப்படி மொர்தெக்காயை ஆசீர்வதித்தாரோ, அதே போல் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, எப்பொழுது நடந்த காரியம்? யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 8வது வசனம் இதெல்லாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அதிலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 8, 14 இந்த 2 வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்றால், ரெவிதீம் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலரை எதிர்த்து அமலேக்கியர் போரிட்டார்கள். அவங்க என்ன செய்திடக்கூடாது, அது கடந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களை வழிமறித்து அமலேக்கியர்கள் ரெவிதீம் பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு எதிராக போரிட்டார்கள். ஆனால் அந்த போரிலே கர்த்தருடைய பெரிய கிருபையினால் என்ன ஆனது? இஸ்ரவேலர்
ஜெயித்து விட்டார்கள். அப்பொழுது அந்த 14வது வசனத்தில் பார்க்கின்றோம், இந்த அமலேக்கியரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைத்திருந்தார். ஏன்னா என் பிள்ளைகளுடைய முன்னேற்றம், என் பிள்ளைகள் நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு தடையாக நீர் இருந்தாய், தடுத்து நிறுத்தினாய். ஆக நடந்த காரியம் என்ன? எப்பொழுது இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அப்பொழுது கர்த்தர் அந்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் இடைமறித்ததை நான் நினைவு கூறுகின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். 3வது வசனம், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, அதாவது கர்த்தர் பழி வாங்குகின்ற பொறுப்பை இங்கே கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆக நமக்கு விரோதமாக யார் எந்த காரியத்தை செய்தாலும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நாங்கள் தானே இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாம் செழித்திருக்கிறார்களே, கவலைப்பட வேண்டாம். நாள் ஒன்று வரும், உங்களுக்காக கர்த்தர் பழி தீர்ப்பார். முற்றிலும் இல்லாதபடி சத்துருக்கள் புறந்தோடி போவார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோமே, அப்படியாக மறுபடியுமாக அவர்கள் எழும்பக்கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, கர்த்தர் அதை தான் சொல்கிறார். ஏன்னா அவர் நம்மை நினைத்திருக்கிறார். நமக்கு ஒருத்தவங்க நல்லது செய்தாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்காக அந்த நல்ல செயல்களையும் நினைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக ஒருவன் ஒரு காரியத்தை செய்தால் எப்பொழுது பழி வாங்க வேண்டுமோ, எப்பொழுது அவனை ஒழித்து கட்ட வேண்டுமோ அப்பொழுதும் அதை செய்வதற்கு அந்த காரியத்தையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த நல்ல காரியத்திற்கு நமக்கு நல்ல பலன் வரும். நாம் யாருக்காவது தீங்கு செய்தோம் என்றால் நம்மையும் கூட அதையும் ஆண்டவர் நினைத்திருக்கிறார், கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவர் சொல்கிறார், இஸ்ரவேலரை நினைத்திருக்கிறார், யாக்கோபை நினைத்திருக்கிறார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், உங்களையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? ஏற்ற வேளை வரும்பொழுது உன்னதமான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாய் அந்த நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுவார். யார் நம்மை எதிர்த்து வந்தார்களோ ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் நமக்காக யுத்தம் பண்ணுவது கர்த்தர். எனவே இந்த நாளிலே நாம் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்வோம், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இனி எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கர்த்தர், எங்களை நேசிக்கிறவர், எங்கள் நினைவாகவே இருக்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. எனவே இனி நாங்கள் கலக்கமடைவதில்லை, கலங்கப் போவது இல்லை. நாங்கள் பலவேளை நினைத்தோம், ஐயோ நாம் செய்த நல்ல காரியத்திற்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் போகுதே, நாம் செய்த காரியத்தை யாரும் அங்கீகரிப்பதற்கு இல்லையே, நான் படுகிற கஷ்டத்தில் உதவுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று கலங்கியிருந்த நாட்கள் உண்டு சுவாமி. என்னை விசாரிப்பவர் யாரும் இல்லையே என்று கலங்கி போயிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இந்த வேளையில் எங்களை விசாரிக்கிறவராக நீர் இருக்கிறீர், எங்கள் நினைவாகவே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் இனி எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். இது ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இதிலே நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், இந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பவர்களாய், உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள என் தேவனாய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. செய்தியை கேட்ட ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் நீர் தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. பிள்ளைகள் சொல்லட்டும், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்ல, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களை நினைக்கிறவராக இருக்கிறார், அவர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பிள்ளைகள் தைரியமாக இருக்கட்டும். செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே இந்த உணர்வை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
விசுவாசத்தை தொடக்குகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமாகிய நீர் மறுபடியுமாக தகப்பனே இந்த பிள்ளைகள் இதை நினைத்து இந்த வசனத்தை தகப்பனே தங்கள் இருதயத்திலே பதித்து கொண்டு ஒரு நிம்மதியான, சமாதானமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழட்டும். எதையும் எதிர்பாராதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்கட்டும். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், தொழிலை ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கிறீர். தகப்பனே, எங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியாய் அதற்கு நேராகவும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அது ஒன்றே எங்களுக்கு போதுமானது. உமக்கே துதி, கனம், மகிமை எல்லாம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.